பாடலை பாடுவதற்கு முன்னதாக அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்துவிட்டு அந்த பாடலை நான் பாடுகிறேன். அப்பொழுது நியாயாதிபதிகள் 15:19 போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஆனபடினாலே அதற்கு எண்ணக்கரே என்று பெயரிட்டான். இந்த எண்ணக்கரைங்கிற பாடலை அநேக இடங்களில் பாடினா கூட உண்மையாக சொல்லணும்னா அந்த உயிர் மீட்சியானது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்சனுக்கு ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்தார். நம்முடைய சபையில் உண்மையாக அந்த பாடலை நடக்குதுன்னு நான் பிலீவ் பண்ண முடியும். ஏன்னா உயிர் மீட்சியை எப்படி இந்த இடத்துல சாம்சனுக்கு வந்து அந்த தண்ணீரை குடித்த பொழுது ஒரு உயிர் மீட்சி உண்டானதோ, நம்முடைய சபையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு